ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாரி கைஸ். என்னப்பா எல்லா ப்ரோமோவும் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை ப்ரோமோவில். அதுக்கப்புறம் என்ன, நான் என்னத்தை பேசுறது ப்ரோமோலாம் பார்த்துட்டு அதான் தெரிஞ்சு போயிடுச்சு வியானா எவிக்டட்னு. அதுக்கப்புறம் பார்வை திட்ட போகிறீங்க அப்படின்னு. இதில் ஒரு காமெடி எனக்கு சொல்லணுன்னு இருக்குது. தங்கவேலு சார் பழைய படத்தில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒரு ரோல் பண்ணும்போது, தங்கவேலு சார் இன்னொரு ஹீரோயின் அவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. பண்ணும்போது சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, அதில் எப்படி பேசுவாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா வந்து மாவு பிசையறதுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் தான் பிசைய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சார் தங்கவேலு சார் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை அவர் பிசைவார். யாரோ ஒருத்தர் மாவு பிசைவாங்க, ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எனக்கு சரியா ஞாபகம் ரொம்ப பழைய காமெடி இது. ஸோ யாரோ பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பழைய காமெடி. அவங்க ஹீரோயின் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒருத்தங்க மாவு பிசையணுன்னா ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது முதல்ல மாவு எடுக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட் கொஞ்சம் போடணும், அதான் எனக்கு தெரியுமே. தண்ணி ஊற்றணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் பிசையணும், இப்படிலாம் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காமெடி முடியும் போதுன்னு இது மட்டும்தாங்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையா நீங்கள் வீக்கெண்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எங்களுக்கு தான் தெரியுமே சார். நீங்கள் வந்து பார்வை திட்டணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. எஃப்ஜேக்கு வக்காலத்து வாங்கணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. அரோராக்கு சொம்பு தூக்கணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. விக்கல்ஸ் விக்ரம திட்டுற மாதிரி திட்டணும், அதுவும் சோஷியல் மீடியாவில் வேறு வழி இல்லைன்னு உங்களை திட்டினாங்கன்னா பேருக்கு நான் விக்கல்ஸ் விக்ரமையும் கேள்வி கேட்டேன் அப்படின்னு ஒன்று வந்துட்டு விக்கல்ஸ் விற்கிறோமே அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுப்பீங்க, அதான் எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் கனிக்கு அண்டா குண்டா வாரம் வாரம் தூக்குவீங்க, அதான் எங்களுக்கு தெரியுமே. சேவ் பண்ண சொன்னால் வந்துட்டு 3 வாரம் வந்து சேவ் பண்ணிவிட்டு 5 வாரம் நாமினேஷன்லேயே அந்த அம்மா வரல. கனி ஃபஸ்ட்டு 5 வீக்ஸில் எப்படி அரோரா விளையாடவே இல்லையோ இவங்க விளையாடினாங்க, ஆனால் நாமினேஷன்லேயே வரல. அதுக்கப்புறம் வந்த 3 வாரமும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. இப்பயுமே வந்து அந்த கனி குரூப்புக்கு அந்த குரூப்பிசம்க்கு தான் சொம்பு தூக்குறீங்க, அதுதான் எங்களுக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோராவை வந்துட்டு அரோராக்கும் நீங்கள் ஹோஸ்ட்டு தான், ஆனால் நீங்கள் அரோராவுக்கு வேறு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பெரிய அண்டாகுண்டானா பச்சையாக தூக்குனீங்க, ப்ரமோ 4ல் அது தெரிஞ்சுது. அதுக்காக எஃப்ஜேவை திட்டுற மாதிரி திட்டினீங்க. ஆனாலும் அதுலேயுமே வந்து எஃப்ஜே வந்துட்டு உன் நல்லதுக்கு தான் அரோரா சொன்னாங்க அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன சார்? அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன வீக்கெண்டில் பண்ண போகிறீங்க அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படி தான் இருந்தது. சரி, அப்போ எங்களுக்கு எதுதான் தெரியாது அப்படின்னு சொன்னால், கனி குரூப்பில் விக்ரம டைட்டில் வின்னர் ஆக்க போகிறீங்களா, சபரியை டைட்டில் வின்னர் ஆக்க போகிறீங்களா, இல்லை அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்க போகிறீங்களான்றது மட்டும் தான் சார் எங்களுக்கு தெரியல. மற்றெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் வந்து பாருவும் கமருதீனும் நெக்ஸ்ட் வீக்கில் நாமினேஷன். கமருதீன் கூட விட்டுருங்க சார், நாங்கள் பாரு ஃபேன்ஸ் கமருதீனுக்குலாம் சப்போர்ட்லாம் பண்ணல சார். பாருவோட பாதி கேம் கெட்டு போகிறதே கமருதீனால தான். அந்த விஷயத்தில் மட்டும் தான் அந்த பொண்ணு லூசு பொண்ணாக இருக்குது, பைத்தியக்கார பொண்ணாக இருக்குது, முட்டாள் பொண்ணாக இருக்குது. அதனால் நாங்கள் கமருதீனுக்கெல்லாம் நாங்கள் பேசலை. பாரு நாமினேஷனில் போட்டு பாருக்கான இனிமேல் வர வாரங்களில் பாருக்கு குரூஷியலாக ஆக்க போகிறீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும் சார். ஆனால் என்னென்னா, பார்வை எப்போ தூக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து உங்களோட மாஸ்டர் பிளான் வாரம் வாரம் என்ன போடுறீங்க அப்படிங்கிறது தான் சார் தெரியல. நடுவில் இனிஷியேட் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஆனால் மொத்த ப்ராசஸை நீங்கள் டீமுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே பேசுகிறீங்க, இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்டயே பேசுகிறீங்களா? வீக்கெண்டில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வச்சு நாங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்களே, கார்டை எடுக்கிறது விற்கிறது, கார்டை எடுக்கிறது விற்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்டில் இதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும், இதை மட்டும் அட்ரஸ் பண்ண வேணாம், இதை அட்ரஸ் பண்ணாலும் பண்ணுவோம், ஆனால் பண்ண மாட்டோம். இருக்கும், ஆனால் இருக்காது. திட்டு இருக்குதா, ஆனால் அது திட்டெல்லாம் கிடையாது. எஃப்ஜேவை திட்டுவோம் தான், விக்ரமையும் கேள்வி கேட்போம் தான், கனியும் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு குரூப்பிசம் இருக்குது அப்படி இப்படின்னு டச் பண்ணுவோம் தான் அந்த ஏரியாவை. ஆனால் பெருசாலாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அது பண்ணுவோம், ஆனால் தெரியாது. அடிப்போம், ஆனால் அடித்ததே தெரியாது. வலி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அடியை பொறுத்து தான். அடிப்போம், அது நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வந்து அழற மாதிரி அழுதுக்கும். நான் திட்டுற மாதிரி திட்டுவேன், நீ ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ. ஆனால் உள்ளே இருக்கும் இருக்காது அப்படின்போது அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். நீங்கள் 10 வாரமாக இதைத்தானே சார் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னும்போது ப்ரோமோ 4ல் பார்த்த விஷயங்களே அதுக்கான ஆன்சராகவும் இருந்துச்சு. இன்னும் எபிசோடில் நான் அதை பார்க்கல. அது எதுவாக இருந்தாலும் எஃப்ஜேவா அரோராவான்னு வரும்போது நீங்கள் எஃப்ஜேவை கூட கொஞ்சம் திட்டிடுவீங்க, ஆனால் அரோராவை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்றது நல்லா தெரியுது சார். எனக்கு புரியல சார். அரோரா அவ்வளோ நல்ல கண்டஸ்டண்ட்டா சார்? நீங்கள் அவ்வளோ வந்து கொடி பிடிக்கிறதுக்கு, சொம்பு தூக்கிறதுக்கு, அண்டா குண்டான் தூக்கிறதுக்கு எனக்கு புரியல. எவ்வளோ கால் ஷீட் சார் அவள் கூட புக் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் படத்துக்கு? இல்லைனா வந்து அவள்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கமர்ஷியலாக வந்து உங்களுக்கு ஏதாவது அவள் வின் பண்ணா, இல்லைனா வந்துட்டு அவளை வந்து ஹைலைட்டில் லைம்லைட்டில் டாப் 5 கொண்டு வந்தா உங்கள் பிள்ளைக்கு ஏதாச்சும் கால் ஷீட் நெக்ஸ்ட் 5 படத்துக்கு அவள் கொடுத்துருக்காளா? எனக்கு புரியல. என்ன சார் நீங்கள் அவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட்னா அரோராவும் கண்டஸ்டன்ட் தானே சார்? எல்லாருக்கும் நீங்கள் ஹோஸ்ட்டுன்னா அவளுக்கும் நீங்கள் ஹோஸ்ட்டு தானே சார்? தனியாக அவளுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் எங்கேருந்து சார் வருது? அதுதான் அவன் வந்து பிளான் பண்ணியிருப்பான். எஃப்ஜே என்னன்னா வியானா எவிக்ட் ஆவான்னு யாருக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் வியானா எவிக்ட் ஆவ மாட்டான்னு.
ஆனால் எஃப்ஜேக்கு தெரியும் வியானா எவிக்ட் ஆவான்னு. ஏன்னா அவன் பிளான் போட்டதே அதுதானே சார். ஒரு ஒரு பொண்ணா பிளான் பண்ணி தூக்கணுன்றது தான் அவன். அதுக்கு டீம் ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த வேலைக்கு பேர் என்னன்னு டேஷ் 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 கொஸ்டின் மார்க் நான் போட்டுறேன். நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி தான் ஆதிரையை வெளில அமிச்சான். ஓகேவா? ரம்யாவும் நடுவில் அதில் போச்சு. அதுக்கப்புறம் அது வெளில வந்துச்சு. பெருசாக அது வெளியில் தெரியல சோஷியல் மீடியாவில். ஆனால் ரூட் ரம்யாக்கும் விட்டான், அது மாட்டலை. திவ்யாக்கும் விட்டான், திவ்யா மாட்டலை. ஆனால் நெக்ஸ்ட் வாரங்களில் மாட்டுவாலோ என்னமோ தெரியாது. ஓகேவா? ஆனால் வியானாக்கு போட்ட ரூட்டில் அந்த மீன் வந்து தூண்டிலில் சிக்கிடுச்சு. போயிட்டா வெளியில். ஏன்னா அவன் பிளான் அதுதான். அப்படி பண்ணி அப்புறம் ஒரு லைன் வரும்போது இவர் வந்து பார்டர் பவுண்டரி செட் பண்ணிக்குவார். அந்த பொண்ணு தப்பாக வெளில ப்ரொஜெக்டிடோ வெளில போயிடுவா. அதனால் இதில் எனக்கு என்ன டவுட்னா, பாரு எங்கே எஃப்ஜேன்னு 2 நாளாக சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு தான். எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டீமோடது எல்லா பிளானையும் யோசித்த பாரு வந்து எஃப்ஜேக்கு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கேம் பர்ஸ்பெக்டிவில் எஃப்ஜே தான் வெளில போயிருக்கணும். ஆக்சுவலாக ஓட்டிங் வியானாக்கு இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், திடீர்னு 2 நாளாக எஃப்ஜேக்கான ஓட்டிங் ஹையில் போகுது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்போ 2-3 நாளாக அந்த கோர்ட்டு டாஸ்க் ஆரம்பித்து எஃப்ஜே ஆதிரை கோர்ட் விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு ஹைப்பு கொடுக்குது அப்படின்னு நான் கூட சொல்லியிருப்பேன். அதுன்னு மாதம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, எஃப்ஜே செகண்ட் பிளேஸுன்றாங்க, தேர்ட் பிளேஸுன்னு. செகண்ட் பிளேஸோ தேர்ட் பிளேஸுங்கிறதுலாம் எனக்கு உண்மை தெரியாது. ஆனால் இவ்வளோ வாரமாக இல்லாமல் எஃப்ஜேக்கான ஓட்டுகள் நிறைய பறக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிஆர் வேலை எஃப்ஜேக்கு நடக்குது அப்படின்னு எனக்கே ஸ்பேஸில் 2-3 பேர் சொல்லியே சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஜென்ரலாக அந்த ஃபிலிம் என்சைக்ளோபீடியான்னு உங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒவ்வொருத்தருக்கான ஃபேன்ஸ் குரூப் இருப்பாங்க, ஒருத்தருக்கான ஹேட்டர்ஸ் குரூப் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது வியானா ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குது, பாரு ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குது, ஏன் கமருதீன் வினோத் ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குன்னா, நான் வந்துட்டு பாரு ஃபேன்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். ஒரு லுக் பாரு ஃபேன்ஸ்னால் ஃபுல்லாக பாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாங்க, ஒரு லுக் பாரு செய்கிற தப்பையும் சொல்லுவாங்க. போன சீசனில் ஜாக் ஃபேன்ஸ் குரூப்னு ஒன்று இருந்தது. அவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் இப்போ கண்டஸ்டன்ஸ் முடிச்சுட்டு வெளில போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப்பில் ஆடியன்ஸ் கிட்ட டேரெக்டாகவே பேசுவாங்க. அதை வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஆர்கனைசர் லீடர் யாரோ இருப்பாங்க. அப்போ அந்த டாம் அப்படிங்கிறவங்க போன சீசனில் ஜாக்கோடது விஷயம் பண்ணாங்க. இந்த சீசன்லேயும் அவங்க தான் நினைக்கிறேன். அது அவங்களேவா சேமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த சீசன் அவங்க தான் டாம்னா அவங்க வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எஃப்ஜேக்கு நிறைய பிஆர் வேலை இந்த 2-3 நாளாக நடக்குது. ஐ மீன் அந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் நடக்குது. பர்சனலாக அந்த குருன்னு கூட பேர் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் வந்து டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க, எஃப்ஜேக்கு பிஆர் வேலை பார்க்குறீங்களா, எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி 2-3 பேர்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்லேயே வந்திருக்கு அப்படின்னு சாரி கைஸ், நேமெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கமருதீனோட ஃபேனாக இருந்ததுனால சாரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் எத்திக்ஸ்க்காக பண்ண முடியாது, அவனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி பிஆர் வேலைலாம் பார்க்க முடியாது, அவன் ஆடுறதுலாம் ஒரு கேமு, சப்போர்ட் பண்ணி பிஆர் வேலை பார்க்க முடியாதுன்னு ஓப்பனாக அடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ நிறைய வேலைகள் இந்த வாரம் எஃப்ஜேக்கு நடந்திருக்குன்னும் போது, நேற்று பாரு வந்து எஃப்ஜே எவிக்ட் ஆவாங்கன்னு ரம்யா வச்சுட்டு சொல்லும்போது கூட ஒரு நக்கல் சிரிப்பு வந்து எஃப்ஜே சிரிச்சிருப்பான். எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதே சிரிப்பை பாரு சிரிச்சிருந்தா இந்த ஒஸ்ட்டு ஹோஸ்ட் இருக்கார்ல, அந்த மக்கள் செல்வன் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே என்ன சொல்கிறது, எதுக்குமே அந்த மக்குன்னு சொல்கிறதுக்கு கூட நான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்குன்னு கூட யாரும் கிடையாதுங்க. மக்குன்னு இருக்கவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களதான் மக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதாவது புரியுதா, புரிய மாட்டேங்குது, நீ இவ்வளோ மக்கா இருக்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு விஷயத்தை டக்குன்னு கிராப் பண்ணிக்க முடியாத அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாதவங்களும் மக்குன்னு, அதை கூட டேகாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட இன்னசென்ஸில் அவங்க வளர்ந்த விதம், அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குத்தம் கிடையாது. எல்லாரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், எல்லாரும் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ணணும், 100% கிராப் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கான ஒரு ரேஷியோ இருக்கும், அவங்கவுங்களுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு அப்படி தான்னா அதை மாற்ற முடியாதுன்னா அதுக்காக அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு ஒரு கிராப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை மக்குன்னு சொல்கிறது இவனை ஏற்றணுன்றதுக்காக அவனை கம்மி பண்ணுறது இல்லை. அவனுக்கு அவ்வளோதான் வரும். ஆனால் அவன் வேறு விதத்தில் எதுலையாச்சும் அவன் பெஸ்ட்டாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவனை மக்குன்னு சொல்லக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பான்னு சொல்லும்போது, அந்த வார்த்தையை இவர் சொன்னால் கூட இவர் இன்னசென்ட்டுன்னு ஆகிடும், நல்லவருன்னு ஆகிடும். அப்படியே உத்தமர் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த என்னவோ சொல்லுவாங்களே, அந்த சூதுவாதே தெரியாது அப்படிங்கிற இடத்துக்கு இவளுக்கு நல்ல ஒரு பட்டம் வந்துடும். அதை கூட நான் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அவர் ஒஸ்ட்டு ஹோஸ்ட், அவ்வளோதான். இங்கிலீஷில் ஒஸ்ட்டுன்னு வந்தால் அதுக்கு 1008 பேர் இருக்கும், எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல இந்த எஃப்ஜே சிரித்ததை அவர் கேள்வி கேட்கல. ஆனால் பாரு இப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன், பாரு டெக்கரம் சொல்கிறேன். நானே எத்தனை வாரத்தில் உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பீங்க, சைலண்ட்டாக இருங்க பாருன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் எவ்வளோ வாரம் சொல்லணும்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுலாம். சார் அது ஸ்கூல் கிடையாது சார், ஓகேவா? ஸ்கூல் லெவல்லே பசங்க இப்போல்லாம் கேட்கறதில்ல. இங்கே இந்தியா மாதிரி இங்கே யூஎஸில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்தியாவிலலாம் ஸ்கூல் என்ன பண்ணுவோன்னா, பிரின்சிபல் ரூமுக்கு நம்ம நினச்சப்போ போவோமாங்க ஃபஸ்ட்டு.
பிரின்சிபலை நேருக்கு நேர் எப்பயாச்சும் பார்ப்போமா? மிஞ்சி போனால் ப்ரேயரில் பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் அஃபிஷியல் மீட்டிங்கில் பார்ப்போம். அப்போ தான் பார்ப்போம். பிரின்சிபல் ரூம் பக்கம் போனாலே நம்மளுக்குலாம் ஒரு பயம் வரும். பிரின்சிபல் ரூம்னு. பிரின்சிபலை வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா அவங்க யார் கூட வேறு ஸ்டாஃப் கூட பேசும்போது பார்த்தா கூட ஒரு 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 விஷ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு போயிருமே ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? பிரின்சிபலை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். பிரின்சிபலை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஸ்டாஃபை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? இங்கே யூஎஸில் கூப்பிடுவாங்க. யூஎஸில் அவங்களுக்கான ஐடென்டிட்டி அதுதான். அதை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. டீச்சர்ஸே வந்து மிஸ் இவங்க, மிஸ்டர் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பிரின்சிபலே வந்து குழந்தைங்க கிட்ட, அதுவும் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட்க்கு இருக்கிற பசங்க ஏதாவது வின் பண்ணாங்கன்னா அவங்களே டைரெக்டாக அப்ரிசியேஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறது பிரின்சிபல் ரூமுக்கு தனியாகவே போவாங்க. அவங்க கூப்பிட்டா இவங்க தனியாக போவாங்க. ஏதாவது வின் பண்ணால் அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் அந்த அப்ரிசியேஷனுக்கு போவாங்க. அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்படி குழந்தைங்களில் ஸ்கூல் லெவலில் இருந்து எல்லாருக்குமான செல்ஃப் ரெஸ்பெக்டோட, நீ உனக்கான ஏஜுக்கு நீ உனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கான ஏஜுக்கு எனக்கு செல்ஃப், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துக்கும் அப்படிங்கிற இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அப்ரிசியேஷனை தயங்காமல் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க லெவலுக்கு இறங்கி வந்து பிரின்சிபல் வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு கன்சிடரேஷனும் ரெக்கக்னேஷனையும் கொடுத்து அந்த ஒரு வார்ம் லவ்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு அதட்ட காலம் இப்போ இந்தியாவிலே இல்லை. இப்போ இந்தியாவிலே திட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சார் ஸ்கூல் லெவலில் அவரை டீஸ் பண்ணுறீங்க? உட்காரணும் எழுந்துக்கணும் டெக்கார். அது என்ன அந்த ஃபேமிலி விஷயங்கள், எஃப்ஜே விஷயங்கள் எடுத்தோடனே அது ஒரு விஷயமே இல்லைன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணணும் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு வக்காலத்து வாங்கிட்டு பண்ணணும். எஃப்ஜே அவன் சொன்னது விஷயமே இல்லைன்னு. நீங்கள் சொன்னதே தப்பு தான் சார். அவளை கேள்வி கேட்டு நீங்கள் எந்த ஃபேமிலியிலேருந்து வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு ஹோஸ்ட்டை நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் தான் பேசணும். அவள் வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்கி அவள் வந்து கிரிமினல் அட்வொகேட்னு அவள் தான் ஃபேமிலி பற்றி பேச வேணான்ட்டால, ஏன் பேசுகிறீங்க? அப்போ லாயர் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இவளை விக்ரம் இழுப்பீங்களா? எஃப்ஜேவோட பேக்ரவுண்ட் என்ன? அவன் சொல்லியிருக்கான்ல, அப்படியே பக்கா லோக்கல் அந்த இடம் சொல்லியிருப்பான். அவன் அந்த இடத்துலேருந்து வந்தது அந்த ஏரியாவே எங்கள் ஃபேமிலி தான் கெத்து, அப்படி சுற்றிட்டு இருப்போம் நாங்கள். அதனால தான் நான் ரோட்லேருந்து வந்த பையன் ஸ்ட்ரீட்லேருந்து பாட்டு எழுந்த பையன்லாம் சொல்லுவான். நாங்கள் அதை எதாவது கிரிட்டிசிசம் பண்ணுறோமா? அப்போ அவன் சொல்கிற ஆங்கிளில் உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை ஏற்றுக்கோங்க, நான் அந்தளவுக்கு ரொம்ப ஹை லெவல்லாம் இல்லை இப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்றதை நாங்கள் அந்த ஆங்கிள்லேயே ஏற்றுக்கிறோம்ல. அப்போ லாயர் ஃபேமிலின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அவள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை சொல்கிறது, அந்த டெக்காரம் அப்படின்னு சொல்கிறது, அவள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் அது ஆகுது. அந்த கேமில் அவள் மட்டும்தான் ஆட வந்திருக்கா. அவளுக்கு டெக்காரம் இருக்குது இல்லைன்ற அவள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். இல்லை அவளுக்கு என்ன டெக்காரம் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு என்ன சார் டெக்காரம் இருக்குது? ஒரு பொண்ணை இழுத்து வச்சு 10 வாரமாக அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. கண்டென்ட்டே இல்லைனாலும் அவளை க்ரியேட்டிவாக கண்டென்ட்டுக்கு உள்ளே பிடிச்சி வலிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் டெக்காரம் இருக்குது? அப்படி நீங்கள் அந்த கோர்ட்டு டாஸ்க் அவ்வளோ டெக்காரமாக அது ரியல் டாஸ்க் மாதிரி பண்ணோம், ரியல் கோர்ட்டு மாதிரி பண்ணோன்னா, நான் கேட்குறேன், ரியல் கோர்ட்டில் எஃப்ஜே பண்ணதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா சார்? ஒரு பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணி அப்யூஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து அது இல்லவே இல்லைன்னு சொன்னால் தப்பாயிருன்றதுக்காக இது ஒரு ஜஸ்ட் பிபி டாஸ்க் என்னன்ற மைண்ட் செட்டில் தானே சார் அவன் பண்ணான். ரியல் கோர்ட்டில் இதை வந்து அவ்வளோ ஓப்பனாக யாரோ ஒத்துவாங்களா? அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் தப்பிக்க தான் பார்ப்பான். ஒத்துக்கிட்டால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற அவன் பயம் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு வாதாடுறதுக்கு போகிற வக்கீல் கூட இல்லை உன் கேஸ் வீக்காக இருக்குது, இந்த பக்கம் வந்தால் என் பேர் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. விக்ரம் தைரியமாக வந்து வாதாடினான். அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் ரியல் கோர்ட் டாஸ்க்கு? விக்ரம் தைரியமாக வந்து நீ சாரி சொல்லிட்டு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நானும் அதுதான் மச்சான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஓகேவா? அதுக்கப்புறம் அது சாரி கேட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டுங்க. எதிர்த்தரப்பு வாதம் வைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜட்ஜுக்கு ஒன்றுமே புரியல சுபிக்ஷாக்கலாம் இது எப்படி கொண்டு போகிறது. அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோன்னா நீங்கள் அது ஆஃப் பண்ணதே தப்பு தானே சார்? இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம்ல. இல்லை அது நீங்கள் விக்ரம் என்ன கேள்வி கேட்டிருக்கணும், ஏன் விக்ரம் டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டீங்க? அப்படி ஆஃப் பண்ணிட்டு எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? சுவாரஸ்யம் இருக்கணும்னா கலகம் பண்ணணும்ல, சுவாரஸ்யம் இருக்கணும்னா கேள்வி கேட்கணும்ல, சுவாரஸ்யம் இருக்கணும்னா எதையாவது ஒரு குட்டியை குழப்பணும்ல. ஏன் விக்ரம் நீங்கள் குழப்பாமல் அப்படியே சட்டில் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே சார்? சுவாரஸ்யம் இருக்கணும்னா நீங்கள் அந்த கேள்வி விக்ரம் கிட்ட வச்சிருக்கலாம். இல்லை எஃப்ஜே நீ அவ்வளோ தைரியமாக எப்படி ஒத்துக்குவேன்? ரியல் கோர்ட்டில் அவ்வளோ தைரியமாக ஒத்துக்குவே ஒரு தப்பை செஞ்சுட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல. அப்போ அவனை ஒத்துக்கிட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வீடெல்லாம் சேர்ந்து கொடுத்தீங்க அவனுக்கு? அப்படி பண்ணியிருக்கிறது கூட அது ஒரு பொண்ணை இல்லை வந்து பண்ணது ஒத்துக்கிட்டதுக்குன்றதுக்காகவாது ஒரு தப்பு கொடுக்கணும். இப்போது பாரு பண்ணது தப்புன்னா, கமருதீன் பண்ணது மைக் ரூல்ஸ்னா, அப்போ ரூல்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்போ இல்லை வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஒத்துக்கிறது மூலமாக தான் நீங்கள் உங்கள் குற்ற உணர்ச்சி காட்டணும்னா, எஃப்ஜேக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருந்தது சார்? அப்போ அந்த குற்ற உணர்ச்சி அவன் ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்ன சார் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? இல்லை அவன் அந்த தப்புன்னு அவ்வளோ தெளிவாக தைரியமாக ஒத்துக்குனதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்காதப்பா அது எப்படி சார் ரியல் கோர்ட் ஆகும்?
அப்போ உங்களுக்கு தேவைன்னா அதை ரியல் கோர்ட்டில் வச்சுருவீங்க, இல்லைன்னா அது ஃபன் கோர்ட்டில் வச்சுருவீங்களா? பார்வை திட்டும் போது மட்டும் அது ரியல் கோர்ட்டில் வந்துடுது. விக்ரமை வந்து என்ன சொல்கிறது, இப்போ சொல்கிறது பாரு, விக்ரம், அரோரா இவங்கெல்லாம் ஆடினது பேசினதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து எப்படி வந்துட்டு அந்த கோர்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. 5% அவங்க பண்ணாங்க, மிச்சம் 95% பாரு வந்துடுவா. அப்படி தானே? அதுவும் அந்த கனி எழுந்து சொல்லிச்சு, ஏமா கனி உன் ஜிப்பு ஆய கொஞ்சம் மூடு, நீ 10 வாரம் பேசி 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 பின்னாடி பேசின வேறு எதையாச்சும் நீ பண்ணியிருக்கியா? அந்த ஜிப்போவை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிற, பாரு முன்னாடி பின்னாடி ஒன்று பேசுகிற, நைட்டில் அவன்கிட்ட கிழின்னு கிழிக்கிற அந்த விக்ரம், அவன் அப்படி வாய் ஓயாமல் பேசுகிற நைட்டில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த கனியை விக்ரமும் பேசிக்கிட்டே இருக்க. உன் ஜிப்போவை வச்சுட்டு அந்த ஜிப்போவை கொஞ்சம் டோர் லாக் பண்ணு. முடியல, எங்களுக்கு கேட்க முடியல. நைட்டில் பேசின உனக்கு இப்போ தான் பகலில் பேச தைரியமே வந்திருக்கு. அந்த தைரியம் வந்தது பார்வை சொல்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு எழுந்துட்டேன், யாரெல்லாம் ஜட்ஜாக இருந்தீங்க, யாரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு எழுந்துக்கிட்டது. அதுக்கப்புறம் இந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட்டு, வக்காலத்து வாங்குகிற ஹோஸ்ட்டு மக்கள் செல்வன் இல்லை ஓகே, ஏதோ ஒரு ஹோஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னீங்க, யாரெல்லாம் ஜட்ஜாக இருந்தீங்க, ஒருத்தர் பேச்சாவது பார்வை கேட்டாங்க. ஆமாம், கேட்கல. என்ன இப்போது நீங்களே ஸ்கூல் டாஸ்கில் என்ன சார் சொன்னீங்க? ரம்யா நல்ல ஸ்டூடெண்ட்டுன்ற மாதிரி ஆடினாங்க, அவங்களுக்கு எப்படி பெஸ்ட்டு கொடுப்பீங்க? ஒரு ஒஸ்ட்டாக, ஒரு நாட்டித்தனமாக, ஒரு கியூட்டி பையாக, ஒரு சுட்டித்தனம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை தானே சார் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். டாஸ்கே அது தானே சார். அப்படின்னா பிபி டாஸ்க் என்ன சார், பிபி ஷோ என்ன சார்? நல்ல பிள்ளையாக இருக்கிறதா? நல்ல பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவங்க நியாயத்துக்காகவும் பேசணும்ல. அவங்களுக்கான நியாயம் வரலன்னா அவங்க கேள்வியும் கேட்பாங்கல்ல. அவங்களுக்கான சுட்டித்தனத்தோடு சேர்த்து அவங்களோட ஹியூமர் சென்ஸையும் சேர்த்து அவங்களுக்கான ப்ளஸ்ஸு மைனஸையும் சேர்த்து கொடுக்கறது தானே சார் அந்த பிபி ஷோ. நீங்கள் வந்துட்டு வெறும்னே வந்து காரக்குழம்பு வச்சுட்டா, காரக்குழம்பு சூப்பர்னு 4 பேர் பேசிட்டா உங்களுக்கு கண்டென்ட் வந்துடுமா? விக்ரம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் செம்ம வேறு லெவலாக இருந்ததுன்னு எப்போ பாரு குரூப்பாக ஒரு ஸ்கிட் எழுதிட்டு 4 பேர் ஆடியன்ஸ் உட்காந்து கிளாப் தட்டிட்டா உங்களுக்கு கண்டென்ட் வந்துடுமா? எஃப்ஜே அந்த ரேப்போ சாங் அவன் பாடிட்டு அதை வந்துட்டு குரூப் சேர்த்து மைக் அவனுக்கு ஒன்று கொடுத்து அவன் டான்ஸ் ஆடிட்டு புருன்னு அவன் சுபிக்ஷா ஒன்று வாயில் விட்டுட்டு அதுக்கு ஒரு 4 ஆடியன்ஸ் வந்து இந்த வாரம் சுபிக்ஷா புரு விடுவாங்க, நாளைக்கு எஃப்ஜே புரு விடுவான், விக்ரம் வந்து தேர்ஸ்டே ஷெடியூலுக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவான், 5th டே வந்து இது ஃப்ரைடேஸ் தேர்ஸ்டேயில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. ஃப்ரீ நல்லா கறி விற்கிற காரக்குழம்பையோ மீன் குழம்பையோ இல்லைனா வந்து ஸ்வீட்டு ஏதோ ஒன்று அவங்க கிச்சனில் செய்கிற சமையலை சாப்பிட்டு அதை சூப்பர்னு ஒரு 4 பேர் ஓட் பண்ணுங்கள். அப்புறம் சாட்டர்டே சண்டேயில் டெய்லி என்னென்ன வந்துட்டு பண்ணாங்களோ, இது இப்போ நான் சொன்ன 4த்தையுமே வந்து கனி சூப்பர், எஃப்ஜே சூப்பர், சுபிக்ஷா சூப்பர், ஸ்டாண்டப் காமெடி இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு டிஆர்பி என்ன சார் கிழியும்? அப்போது உங்களுக்கு என்ன சார் கண்டென்ட் வரும்? ஜனங்க அதுக்கான தனித்தனி ஷோ இருக்குல்ல சார். உங்களுக்கு சமையல் பண்ண ஒரு ஷோ இருக்குது, காமெடி பண்ண ஒரு ஷோ இருக்குது, மியூசிக் பண்ண ஒரு ஷோ இருக்குது, அப்புறம் வந்து தனியாக இந்த எக்ஸ்ட்ராவாக புரு விடுறது அது என்னது அந்த பீட் மியூசிக்காக அதுக்கு இப்போ தனியாக அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தனித்தனி ஷோ இருக்குல்ல சார். பிக் பாஸ் ஷோ என்ன சார்? எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக அதில் இருக்க சுவாரஸ்யத்தையோ அதில் இருக்க மிக்சடு எமோஷன்ஸையோ ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த 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 ஒரு விஷயங்கள் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த காமெடி வர மாதிரி தான் எல்லா ஸ்வீட்டையும் போட்டு அதுலேருந்து ஒரு 100 கிராம் கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட ப்ளஸ் மைனஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட கேரக்டர்ஸையும் மிக்ஸ் பண்ணி அதில் எது டிஆர்பிக்கு வருதோ அது எது மக்கள்கிட்ட ரீச் ஆகுதோ, எது மக்கள் ரசிக்கிறாங்களோ, எது மக்கள் உள்வாங்கிக்கிறாங்களோ, எது கூட மக்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்களோ, எதை மக்கள் வந்து அடுத்த லெவலுக்கு இவங்க வந்து கரியரில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு யோசிச்சு அவங்களுக்கு ஓட்டு பண்ணுறாங்களோ அதுதானே சார் பிபி ஷோ. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கொடுக்குதே சார், கொடுத்துட்டு திட்டம் வாங்குதே சார். அந்த பொண்ணை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு எப்படி சார் டிஆர்பி வரும்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்னவோ நீங்களும் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அந்த பொண்ணு என்ன ஸ்டூடெண்ட் மாதிரின்னு சொல்லி பேசுகிறீங்க, ட்ரீட் பண்ணுறீங்க. எப்போ பாரு உட்காருங்கன்னு நீங்கள் யாரை சார் முழுசாக பேச விட்ருக்கீங்க? அதுவும் பார்வெல்லாம் கனி அவ்வளோ ஜிப்புவாய் பேச விட்டீங்களே. விக்ரம் அப்படியே வளன்னு அமித்தனைத்து குறை சொல்கிறதுக்கு அத்தனை பேர் எழுப்பி கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்களே. வினோத் கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்களே. திருப்பி அந்த ஜட்ஜு விஷயத்தில் அந்த ஜட்ஜுன்ற விஷயத்துக்கு பாருக்கு ஏதாச்சும் கேஸ் நீங்கள் கொடுத்தீங்களா சார்? அவளுக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கான எல்லா நீங்கள் பண்ண எல்லா மண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறி இருக்கும். உங்கள் ஃபேவரட் குரூப்பிஸ் வந்து ஆமாவா இல்லையா? அதனால் அவளுக்கு கொடுக்கல. அவள் அந்த 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 ஒரு ஃபன் கேஸ் விக்ரம்க்கெல்லாம் ஃபன்னாக போச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த வினோத் வந்து அதை சொல்லும் போது இன்னும் எஃப்ஜே சொல்லிட்டாங்க, அவர் ஃபன் கேஸை பற்றி பேசுகிறார் சார் வினோத், ஆனால் இந்த கேஸுன்னா அப்போ ஃபன் கேஸ் ஒரு கேஸ் இல்லையா? அது இருக்கும் கேஸுன்னு சொல்லிட்டீங்க. கோர்ட்டில் எங்கே சார் ஃபன் கேஸு ரியல் கேஸுன்னு? எல்லாமே கேஸு தானே சார். உங்களுக்கு தேவைன்னா இதை ஃபன் ஆக்கிக்கிங்க, உங்களுக்கு தேவைன்னா இது சீரியஸ் ஆக்கிக்கிங்களா? அதை எஃப்ஜே சொல்கிறாங்க, பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். உங்களுக்கு எதாவது பாயிண்ட் தெரியுதா சார்? உள்ள அரோரா பேசுகிற பாயிண்ட்டு பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் விக்ரம் எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டு பேசுகிறீங்க, வீக்கெண்டில் பச்சையா எஃப்ஜே எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டு பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு தனியாக இல்லையா சார்? மேல்மாடி கொஞ்சம் காலியாக இருக்கா தெரியல எனக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மேல்மாடி இருக்கும்னு நான் நினச்சேன். ஹோஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும், ஆக்சுவலி இருக்கணும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஆனால்
இருக்கிற மாதிரி தெரில சார். டோட்டல் வேஸ்ட். சிம்ப்ளி நோ கமெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவன் சொல்கிறான், அது ஒரு ஃபன் கேஸ். அதை பற்றி அந்த ஃபன் கேஸில் பாரு ஜெயிச்சிட்டா, அதனால நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க இல்லையா? ஃபன் கேஸில் பாரு ஜெயிச்சிட்டா, அதனால் ஏன்னா விக்ரம் தோத்துட்டார், அதனால நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? என்ன சார், ஹோஸ்ட் பண்ண சொன்னால் என்ன வேலை சார் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுற வேலைக்கு வெளியில் என்னென்ன என் சேனலில் நான் அதை சொல்லலைப்பா. ஆனால் எல்லா சேனலும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. அதுவும் பாரு ஹேட்டஸாக இருக்கவங்க கூட நீங்கள் அரோராக்கு வக்காலத்து வாங்கும்போது இல்லை மற்ற இடத்துல நீங்கள் பல்ப் வாங்கும்போது அப்படி தான் சார் பேசுகிறாங்க. போய் பாருங்கள் சார். உங்களுக்கு அந்த பேர் தேவையா சார்? எங்கள் கமல் சாரே 7 சீசனாக ரிவ்யூ ஹோஸ்ட் பண்ணி அவருவே பல்ப் வாங்கிட்டு போனார் இந்த பிக் பாஸ் ஷோவில். நீங்கள் செகண்ட் சீசன் தான் சார். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் ஆகலை சார். இன்னும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக வளரல சார் ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போயே பல்ப் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களே சார். இது உங்களுக்கு தேவையா சார்? ஏன்னா நீங்கள் தேவையில்லாத அணிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க சார். அப்போ இது உங்களுக்கு தேவையாக தான் சார் இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, அப்போ பாரு அந்த கேஸில் ஃபன்னாக கொண்டு போய் அதை வின் பண்ணாங்க. அதுன்னு உங்களுக்கு சொல்ல மனசு இல்லை. விக்ரமை தான் நீங்கள் சொல்லணும். எங்கடா விக்ரம்க்கு நேற்றுலேருந்து அப்ரிசியேஷன் கொடுக்கலையேன்னு யோசிச்சிட்டேன், அரோராவுக்கு கொடுக்கலையேன்னு யோசிச்சிட்டேன். கரெக்டாக பிடிச்சிட்டிங்களே சார். இதான் எங்களுக்கு தெரியுமே சார். இதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, எஃப்ஜேவை திட்டுவீங்களோன்னு நினச்சிட்டோம். அந்த இடத்துலேயே எஃப்ஜேவை திட்டினீங்களா திட்டலையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரோராக்கு சொம்பு திட்டினீங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இது சொம்புன்னு கூட சொல்ல முடியாது சார். வேறு மாதிரிலாம் வெளில பேசிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் பண்ணுறது. சொம்பு கூட ஒரு விதத்தில் ஒரு ஜால்ரா மாதிரின்னு வச்சுக்கலாம். அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நான் முட்டு கொடுப்பேன், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்காக நான் வக்காலத்து வாங்குவேன், அவனை நான் கேள்வியே கேட்க மாட்டேன்றது கூட ஒரு விதமான ஃபேவரட்டிசம், குரூப்பிசம், ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பாண்டிங்னு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் சார். நீங்கள் செய்யறதுக்கு அரோராக்கு நீங்கள் செய்யறதுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேருன்னு ஒன்று வைக்கிறதுக்கு கூட வார்த்தைங்க இல்லை சார். அவ்வளோ கேவலமாக இருக்குது சார் நீங்கள் பண்ணுறது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்கள் இமேஜை எவ்வளோ டேமேஜ் பண்ணுது நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. ட்ரால்ஸோ இதுவோ கிரிட்டிசிசம் ஓகே. ரிவ்யூவராக இருக்க எங்களுக்கோ கிரிட்டிசிசம் வரும் சார். ரிவ்யூவராக எப்போ ஐட்டமோ எங்கள் மேலே நாங்கள் மற்றவங்களை விமர்சனம் பண்ணும்போது எங்கள் மேலே வர விமர்சனத்தையும் நாங்கள் ஒத்துக்க தான் செய்யணும். அது தப்பு சரின்றதை நாங்கள் எடுத்துக்குவோம். அது எங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கா, எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நிஜமாகவே நாங்கள் அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகும்போது, செல்ஃப் டவுட்குள்ளே போகும்போது அதுலேருந்து நான் வெளில வருவோம். ஆனால் அது கொஞ்சமாவது யோசிக்கிற இடத்துக்கு போகணுன்றது முக்கியம்தான். நீங்கள் அதை பற்றி சுத்தமாக யோசிக்கவே மாட்டீங்களே சார். கொஞ்சமாவது இந்த சீசனில் நம்ம அப்படி என்ன தான் பண்ணியிருக்கோம்? முதல் வாரத்துலேருந்து ஒரு பொண்ணு அடிக்கிறோன்னு சொல்கிறாங்களே, நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம்? ஆனால் ஒன்று மட்டும் கரெக்டு சார். வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்கிறீங்க சார். அது கரெக்டுன்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா சேனல் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சேனல் இந்த ஷோ எப்படி கொண்டு போகணும்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு மேலே உங்களுக்கான ஃபேவரட்டிசமாக நீங்கள் 1-2 விஷயத்தை செய்யலாம். இந்த கார்டு எடுக்கிறதுல யார் உள்ளே இருக்கணும் இருக்க வேணான்னு செய்யலான்னும் போது சேனல் கூட சேர்ந்து அந்த வேலையை நல்லா செய்கிறீங்கன்னா, சேனல் பேரும் இந்த சீசனில் டேமேஜ் தான் சார். நிறைய பேர் ஷோவே பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுவும் நேற்று நீங்கள் பண்ணீங்களே ஒரு எபிசோடு, சாட்டர்டே எபிசோடு, அந்த எபிசோட்லலாம் அந்த பொண்ணை நீங்கள் அடிக்கு திருப்பி பத்தல இன்றைக்கி ஒரு அடி அடிக்கிறதுக்கு நின்றுட்டு அந்த கோர்ட்டு கேஸ் எடுத்திருக்கீங்களே. இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கோர்ட்டு கேஸில் ஏன் சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணல? இந்த வீடியோலாம் எனக்கு பெருசாக உங்கள் கிட்டலாம் ரீச் ஆகுமான்னு தெரியாது சார். ஆனால் என்ன மாதிரி மனசில் இருந்து அந்த ஒரு கோவத்தையோ ஆதங்கத்தையோ வெளிப்படுத்த முடியாத ஜனங்களுக்கு என் வீடியோ ஒரு மனசாறுதலாக இருக்கும். அந்த அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னா அதுக்கான வீடியோஸ் போடுறேன். இது மேபி யாரோ பெரிய சேனல்ஸோ இல்லைனா பெரிய கொஞ்சம் சேனல் லிங்க் இருக்கவங்கள யாரோ பார்த்துட்டு மற்ற சேனல்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோ, இல்லைனா டிவி அந்த விஜய் டிவி ஷோஸில் இருக்க யாருக்கோ ஒருத்தர் சேனல் ரீச் ஆனால், வீடியோஸ் ரீச் ஆனால் எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த அளவுக்குலாம் எனக்கு போகுமான்னு தெரியாது. பட் ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். என்ன மாதிரி மனசில் இருக்கவங்க கொட்ட முடியாத விஷயத்த அவங்களுக்கான வாய்ஸ் அவுட்டாக இருந்தால் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர நீங்கள் பண்ணுறதுலாம் பேர் என்ன சார்? நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பேர் என்ன சார்? அநியாயமாக இருக்குது சார். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஆனால் உங்கள் மேலே வச்ச அந்த மதிப்புலாம் டோட்டல் டேமேஜ் சார். இதுக்கப்புறம் உங்கள் படங்கள் வந்தால் கூட பார்க்கணுமான்னு யோசிக்கிற இடத்துல ஜனங்களை நீங்கள் கொண்டு போய் வச்சிட்டிங்க சார். நான்லாம் உங்களோடது அவ்வளோ பெரிய ஃபேன் சார். உங்களோட ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு படம் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எங்கே என்ன சந்தில் பேசினாலும் தேடி தேடி போய் பார்ப்பேன் சார் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னு. அப்படி உங்ககிட்ட இந்த மெசேஜோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இல்லை உங்களோட அந்த பேச்சில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கில் எல்லாத்தையும் ரசித்து பார்த்தவன் சார் நான். ஆனால் இப்போ சுத்தமாக டோட்டல் டேமேஜ் சார். உங்கள் பேர் சொல்லக்கூட எனக்கு இப்போல்லாம் இஷ்டம் இல்லை சார். விஜய்ஸ்னு சொல்லக்கூட ஹோஸ்ட்டுன்னு தான் சார் சொல்கிறேன். டோட்டல் டேமேஜ் சார். நீங்கள் ஒரு பொண்ணுக்கான அநியாயமாக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது, ஒரு பொண்ணு மேலே அந்த உங்களோட மேல் ஈகோவை அப்படி போய் திணிக்கும் போது, ஒரு பொண்ணு இப்படி ஏன்னா உங்களுக்கு ஏன்னா சொசைட்டி அப்படி தானே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே நம்ம 4 ஆம்பளைங்க பேசும்போது ஒரு பொண்ணு பேசுனா எத்தனை பேர், அது அண்ணாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பேச விடுவீங்களா? பேச விடுமா? அதான் இத்தனை பேர் பேசுகிறாங்க, ஆம்பளைங்க பேசுகிறாங்களே, ஏன் பொண்ணு நீ பேசிகிட்டு இருக்க, உள்ளே போ அப்படின்னு சொல்கிற சமூகத்தில் தான் சார் நம்ம இன்னும் இருக்கோம். மேபி அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. அதனால் இப்போ என்ன மாதிரி யூடியூபர்ஸு, இன்னும் ஒரு சிலர் வேலைக்கு போகிற பசங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல்லாக மாறி இருக்கான்லாம் மாறலை.
கொஞ்சம் அந்த சொசைட்டியில் அந்த ஷேக் வந்திருக்கு, கொஞ்சம் அது அசைய ஆரம்பிச்சிருக்கு. நாங்களும் பேசுவோம், நாங்களும் கேள்வி கேட்போம், நாங்களும் எங்களுக்கான ஒப்பீனியன் சொல்லுவோம். அந்த இடத்துல ஆம்பளை இருக்காங்களா பொம்பளை இருக்காங்களான்றது விஷயம் இல்லை, எத்தனை பேர் இருக்காங்கன்றது விஷயம் இல்லை, எங்களோட கருத்தையே நாங்கள் எடுத்து வைப்போம். அது தப்பு சரின்றது அப்புறம் இருக்கட்டும், ஆனால் கருத்தை எடுத்து வைப்போம் அப்படின்ற இடத்துக்கு கொஞ்சம் அது அசைஞ்சு கொடுத்துருக்கே தவிர மொத்தமாலாம் மாறல சார். அப்படிப்பட்ட இடத்துல அப்படி அந்த சொசைட்டி அந்த மாதிரி படங்கள் நீங்களே எத்தனை பண்ணியிருக்கீங்க சார்? ஆனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஃபெமினிசம் மாதிரி படங்கள் பண்ண மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக பண்ண தலைவன் தலைவியில் கூட அது ஒரு விதமான டாக்ஸிக்காக தான் இருந்தது. ஒரு சிலருக்கு அது 50-50 போயிடுச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த காத்து வாக்கில் 2 காதல் பண்ணிங்களே சார், அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் கமருதீனையும் எஃப்ஜேவையும் சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் பண்ண படங்கள்ல நீங்கள் ஹீரோவாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோவை ரியல் ஷோவில் இருக்கட்டும்னு சொல்லி எஃப்ஜேவும் கமருதீனும் சப்போர்ட் பண்ணுறீங்களா? கரெக்டு தான், இதை நான் ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, இவர் பண்ண படமே அப்படி தானே இருந்ததுன்னு சப்ஸ்கிரைபர். கரெக்டு தான், அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? அப்போது அரோராக்கு எதுக்கு சார் சப்போர்ட் பண்ணுறீங்க? புரியல, ஓகேவா? அது ஆடியன்ஸ்கிட்டே விட்டுறேன். அப்படி இருக்கும்போது இதில் இந்த வீக்கெண்டு மொத்த எபிசோடுமே நீங்கள் பார்வை திட்டுறதுக்காக வச்சது, விக்கல்ஸ் விக்ரம் பாராட்டு கொடுக்கறதுக்காக வச்சது, அரோராக்கு சொம்பு தூக்கிறதுக்காக வச்சது, எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்காக வச்சது, எஃப்ஜேக்கு பிஆர் வச்ச உடனே வியானாவை தூக்கிடணும். ஆக்சுவலி சாண்ட்ரா வெளில போனோம், சாண்ட்ரா உள்ளே வச்சுட்டு நீங்கள் வியானாவை தூக்கிட்டீங்க. ஆனால் எஃப்ஜே இப்போ நெக்ஸ்ட் பேர் யாருன்றதுல அது ஆதிரையா அரோராவா திவ்யாவான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் யார் கூட வண்டி ஓட்டுவார் எஃப்ஜே அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்றெல்லாம் பேசுகிறேன். அந்த கோர்ட்டு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாரு அந்த ஃபன் டாஸ்க்கை பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. அப்படிங்கிறத விடவும் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு அப்பா கிடையாது. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்துக்காகவும் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா மேலே வச்சிருக்க மரியாதை தான் அந்த கோர்ட் டாஸ்கில் முடிஞ்சோன்னே அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது விக்ரமோட அப்பா அம்மா வந்து அழுவாங்க, விக்ரமோட அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, விக்ரமோட அப்பா அம்மா பெருமைப்படுவாங்கன்னு எல்லாத்தையுமே விக்ரம்காகன்னு பண்ண ஷோ. அந்த இடத்துல அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வந்து கடவுளாக இருக்க அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்கிற விதத்துலையும் அந்த கோர்ட் டாஸ்க்கை வின் பண்ண இடத்துல அந்த ஒரு சின்ன அப்ரிசியேஷனை கூட உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லையே சார்? எவ்வளோ பெரிய மேல் ஈகோயிஸ்ட் சார் நீங்கள், எவ்வளோ பெரிய மேல் ஈகோயிஸ்ட் நீங்கள், புரியல. அரோரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, பாரு மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? அப்போ உங்கள் மேல் ஈகோ இடிக்குதா? இந்த சமூகம் 2 வகையான பொண்ணுங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச புரிதலில் தூக்கி வச்சு பேசுவாங்க. ஒன்று சொல்கிற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணும், அது தப்போ சரியோ, அப்பா சொல்லிட்டா, அண்ணன் சொல்லிட்டா, தம்பி சொல்லிட்டா, ஜென்ஸ் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டா, எது சொன்னாலுமே ஆம்பளை அவங்க சொல்கிறாங்கல்ல சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தலையாட்டுற பொண்ணுங்களை இந்த சமூகம் தூக்கி வைக்கும், ஓகேங்களா? இன்னொன்று அரோரா மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னா கேள்வி கேட்காம, ஏன்னா வந்து அது வந்து இவங்களுக்கு லாபமாக போயிடும். அப்போது அரோரா லாபம், ஆனால் அந்த லேங்கிளுக்கு போகல. அப்போது அந்த மாதிரி பொண்ணுங்களை தூக்கி வைக்கும். இது 2த்துக்கும் நடுவில் ஒரு க்ரே ஏரியா இருக்கும்ல. நான் அந்த எக்ஸ்ட்ரீமும் போல் இந்த எக்ஸ்ட்ரீமும் போல், நான் சைலண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல சமாதானமாக போக வேண்டிய இடத்துல சமாதானமாக போவேன், சத்தம் போட்டு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல, என்னை வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல, என்னோடய ஒப்பீனியன் சொல்ல வேண்டிய இடத்துல, இல்லை இந்த சொசைட்டியில் எனக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எனக்கான விஷயங்களை நான் எடுத்து வைப்பேன்னு சொல்கிற இடத்துல ஒரு பொண்ணு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு ஒரு இடம் எடுப்பாள்ல, அந்த பொண்ணு இந்த சமூகம் ஒத்துக்காது. அந்த பொண்ணு இந்த சமூகம் ஒன்றே நீ குடும்ப குத்து விளக்க அப்படி எல்லாத்தையும் ஆமான் சாமி போடணும். இல்லைனா எக்ஸ்ட்ரீமாக ஆம்பளைங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக அந்த அரோரா மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட அவளை எப்படி சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து ஒரு செடியூசிங் கேம் ஆடுறான்ற அளவுக்கு ஸ்பேஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து அவள் டேலண்ட் கிடையாது, அது ஓகேவா? அது அவள் சூஸ் பண்ண சாய்ஸு, ஓகேவா? அப்போது அந்த சாய்ஸ் வந்து ஆம்பளைங்களுக்கு எந்த வகையில் அஃபெக்ட் ஆகாது. ஆம்பளைங்களை அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆம்பளைங்களுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க, ஆம்பளைங்களுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மேபி உங்கள் சௌகரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த கானுக்குட்டி ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், எஃப்ஜேவாகட்டும், இப்போது அதுதான். ஸோ அந்த மாதிரி லவ் கண்டென்ட்டில் மாற்ற பொண்ணுங்க அதுக்கு வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் 2ம் இல்லாமல் நான் எனக்கான ஸ்டாண்டே எடுப்பேன், நான் என்னன்னு எனக்கு தெரியும், நான் எதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும், எதுக்கு சைலண்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியும்னு ஒரு ஸ்டாண்ட் ஒரு பொண்ணு எடுப்பாள்ல, பாரு மாதிரி. அவள் ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்திருக்கா, அவள் ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், ஆனால் அவளுக்கான ஸ்டாண்டையும் அவள் எடுப்பா. ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்கா, அந்த கேம் ஷோவில் தன்னை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு அவள் தான் டிசைட் பண்ணுவா. சொல்கிற எல்லாத்துக்கும் அவள் ஆமான் சாமி போட மாட்டா. அவள் செய்யறதெல்லாம் தப்பு சரி அப்படிங்கிறத அவள் தான் டிசைட் பண்ணுவா. ஆனால் தப்பாக இருந்தால் அதை சொல்கிற விதத்தில் சொன்னால் எடுத்துக்குவா, அதிகாரமாக சொன்னால் எடுத்துக்க மாட்டா, அவங்க அம்மா சொன்னால் எடுத்துக்குவா, தேவைப்பட்டால் அவங்க ஃபேமிலி ஆளுங்க சொன்னால் எடுத்துக்குவா. எல்லாரும் சொல்கிறதுலையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுப்பாள். அந்த மாதிரி பொண்ணு இந்த சமூகம் ஒத்துக்காதுன்னா விஜேஸ்க்கும் அதை ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அவர் மேல் ஈகோ ஹிட் ஆகுது. நான் ஒரு ஹோஸ்ட்டு, நான் சொன்னால் ரம்யா காஃபி கொடுத்தா நான் கொடுத்தா கேட்குறாங்க, வேணா சொன்னால் கேட்குறாங்க, கனி காரக்குழம்பு வச்சுட்டு அப்படியே அன்பாக இருக்காங்க பேசுகிறாங்க. நீ என்ன, நீ எனக்கு போட்டியாக நிற்கிற? இந்த இடத்துல மேல் ஈகோன்னு நான் சொல்லும் போது ஹோஸ்ட்டுக்கு போட்டியாகவே பாரு நிற்கிறான்னு ஒரு மேல் ஈகோ ஹோஸ்ட்டுக்கு ஹிட் ஆகுது.
நான் கேட்க வேண்டிய கேள்வியை, நான் பேச வேண்டிய பாயிண்ட்டை, நான் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை நீ உட்காந்து அனலைஸ் பண்ண நீ என்னை விட புத்திசாலியா இருக்கியா? அப்படின்னு ஒரு மேல் ஈகோ அங்கே ஹிட் ஆகுது. ஒரு பொண்ணுக்கு அந்த அப்ரிசியேஷனை குடுக்க அவருக்கு மனசு இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளை அப்ரிசியேஷன் இப்போ இந்த கேமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, விக்ரம், எஃப்ஜே இந்த சபரிக்கெல்லாம் இவங்கள 3 பேர் யார் வின் ஆனாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, பாரு வின் பண்ணக்கூடாது. பாரு டாப் 3க்கு வரக்கூடாது. ஏன்னா, பாருவ நான் ஒரு காம்படிட்டராவே பார்க்கல. பாருவ நான் ஒரு பொண்ணா பார்க்குறேன். ஒரு பொண்ணு எனக்கு காம்படிட்டரா? அப்படிங்கிற மேல் ஈகோக்குள்ள தான் இவனுங்க மாட்டிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு தோக்கறது பிரச்சனை இல்ல. விக்ரம் சபரிக்கிட்டயோ, சபரி எஃப்ஜே கிட்டயோ, எஃப்ஜே வந்து அமித் கிட்டயோ இவனுங்களுக்கு தோக்கறது அவன் கமருதீன் கிட்டயோ தோக்கறது இது எஃப்ஜே நெறைய இடத்துல சொல்லியிருப்பான். கமருதீன் நீயும் நானும் மோதிக்கலாம் மச்சான். நீயும் நானும் பார்த்துக்கலாம் மச்சான்னு சொல்லுவான். ஓகேவா? ஆனா அந்த இடத்துல பாரு வந்தா மட்டும் இவனுங்களுக்கு இடிக்கும். ஒரு பொண்ணு கிட்ட தோக்கறதா? ஒரு பொண்ணு எனக்கு ஈக்குவலா? ஒரு பொண்ணு எனக்கு ஈக்குவல் காம்படிட்டரா? ஒரு பொண்ணு எனக்கு எதிரா போட்டிக்கு நிப்பாளா? அப்படின்ற ஆங்கிள ஒத்துக்கவே முடியாத டிப்பிக்கல் மேல் சாவனிசம், மேல் சாடிஸ்ட் என்ன சொல்கிறது மேல் ஈகோயிஸ்ட் பர்சன்ஸ் தான் இவங்கெல்லாம். அந்த இடத்துக்கு நான் விஜய் சார் ரொம்ப ரெஸ்பெக்டாக வச்சுருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் அவர் ஷோவில். தேங்க்யூ கைஸ்.